ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இங்கே பார்த்தீங்களா, சரி பைத்தங்காய் சீசன் ஆயிடுச்சு, டிசம்பர் மாதம். சரி வீட்டில் காய்கறி நிறையா இருந்தனால நான் பறிக்கலை. அது என்னாச்சுன்னா இங்கே பாருங்களேன், இதோ பறிக்கிறேன் பாருங்கள். இதோ பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், நிறையா இருந்திருக்கு. நான் பார்க்காம விட்டனால எலி பார்த்தீங்களா எப்படி பண்ணியிருக்கு பாருங்கள். எலி நிறையா சாப்பிட்டு போயிருந்துருக்கு. அதுக்கப்புறம் தான் ஐயோ வேஸ்ட் ஆகிக்கிறக்கூடாது, கஷ்டப்பட்டு செஞ்சது இல்லையா வீட்டு தோட்டம், நம்ம மறந்தடிக்காமல். இங்கே பாருங்கள் எலியோட அட்டுலியத்தை பார்த்தீங்களா. இதோ நிறையா இருக்குது, எலி நிறையா சாப்பிட்டு போயிருக்குங்க. நான் பார்க்காதனால இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாக எலி சாப்பிட்டது இதில். சரி இன்னும் இருக்கிறதையும் எலி சாப்பிட்டு போயிடக்கூடாது இல்லையா, நம்ம பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் பறிக்க ஆரம்பித்தேன். ஒரு 5 ஃபுல்லாக வந்துடுச்சு. சரி இதில் சாம்பாரும் செஞ்சுக்கலாம், பொரியல் பண்ணிக்கிறலாம். இங்கே பார்த்தீங்களா பாருங்கள் எலி எப்படி நல்லா விளைஞ்சது அதுக்கு தெரியுது பார்த்தீங்களா. இங்கே எலி அப்படி சாப்பிட்டு போயிருக்கு பார்த்தீங்களா. நல்ல பயிர் இதாகவும் எலி முக்கால்வாசி சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. சரி இங்கே பாருங்கள், சரி நம்மளாச்சும் இங்கே பார்த்தீங்களா நல்லா விளைஞ்சிருக்கு. பாருங்கள் நிறைய எலி தான் நிறைய சாப்பிட்ருக்குங்க. பாருங்கள் நம்ம தோட்டம் அவ்வளோ தூரம் போட்டிருக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாகவே நம்ம தோட்டம் பார்த்திங்களா ஃபுல்லாக இருக்குது. இந்த நேரத்தில் காய்கறி விலை அதிகமானால் கூட நம்ம மருந்தடிக்காமல் சாப்பிடும்போது உடலுக்கு ஆரோக்கியங்க. பாருங்கள் எவ்வளவு ஒரு 5 ஃபுல்லாக கிடச்சிருக்கு. சரி வீட்டு தோட்டத்தில் நீங்கள் கூட இப்படி செய்யுங்க, அதை பறிக்கும்போது சந்தோஷம் வரும். கொஞ்சம் இடம் இருந்தால் கூட செய்யுங்க. பார்த்திங்களா நம்ம தோட்டம் ஃபுல்லாக பயிர். சரி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.